ஓஎஸ் மணி அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் கோடீஸ்வரன் இல்லை, நான் லட்சாதிபதி இல்லை. ஐயா எஸ்கேவி அளவுக்கு நான் பண்ணையார் இல்லை, நான் ஒரு சாதாரண மகன் தான். நான் உங்களை போல அரசு பிறந்தான் போகிறேன், உங்களை போல கல்வி கடன் வாங்கி தான் நான் படித்தேன், உங்களை போல நான் எளிய வாழ்க்கை தான் வாழ்கிறேன். நாங்கள் எல்லாரும் அப்படித்தான். 2009 நான் 19 வயசு, எனக்கு வெறும் 19 வயசு தான். நான் புதுக்கோட்டையில் பாலிடெக்னிக் கல்வியில் படிக்க போகிறேன். எல்லோரையும் போல் எந்த படிப்பு படித்தா சீக்கிரம் வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பாலிடெக்னிக், அப்போ கடன் வாங்கியாவது படிச்சிடணும் அப்படின்ட்டு போகிறேன். புதுக்கோட்டைக்கு படிக்க போகிற சமயத்தில் 2009 ஈழப்போர், மக்கள் கொண்டடிக்கப்படுறாங்க. அப்போ ஒன்றும் தெரியாது. அதுக்கும் பிறகு அன்னைக்கு முத்துக்குமார்ங்கிற இளைஞன், தமிழ் இளைஞன், அண்ணன் முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்து போகிறார். ஈழப்படுகொலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கணும்ட்டு. அந்த சமயத்தில் முத்துக்குமாரின் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க எழுச்சி ஏற்படுது. பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை வர்றாங்க. அப்போ அன்னைக்கு ஐயா கருணாநிதி விடுதிகளில் யாரும் தங்காதீங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு உத்தரவு போடுறார். அந்த போராட்ட நெருப்ப அணைக்கிறதுக்காக அன்னைக்கு விடுமுறை விட்டப்ப வீட்டுக்கு போனால் வந்து நம்ம விளையாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நண்பர்களோடு கழிக்கலாம்ட்டு 19 வயசில் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நான் போகிறேன் பேருந்து ஏறுறதுக்கு. அங்கே ஒரு பதாக வைக்கப்பட்டிருக்கு, தமிழா உன் வரிப்படத்தில் உன் இனத்தை அழிக்க ஆயுதமான்ட்டு. தமிழா உன் வரிப்படத்தை இனத்தை அழிக்க ஆயுதமானு அந்த வார்த்தை ஒரு இனம் புரியாத உணர்வை ஏற்படுத்துது. அந்த சமயத்தில் தெரியல அதான் என்ன உணர்வுன்னு தெரியல, ஆனால் அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. அப்போ ஐயோ இவ்வளோ மக்கள் செத்து போயிட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறப்ப எங்களுக்காக, இந்த இனத்திற்காக எங்களுக்கு முன்னவராக அண்ணன் சீமான் முழங்கி கொண்டிருந்தார். அவர் கரம் பிடிச்சு நாங்கள் எல்லாரும் பயணிக்கிறோம். அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவங்க மருத்துவ பிரதிநிதியாக இருந்தாங்க திருச்சியில், நல்ல சொந்த ஊர். அவர் நினச்சிருந்தா இதை விட இந்த நெருக்கடி இல்லாத, இந்த தேவையில்லாத சச்சரவு இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இனத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. அண்ணன் ராஜேந்திரன், அண்ணன் அறிவொடி, அண்ணன் முருகவேல் எல்லாரும் அப்படித்தான். எங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்பு இல்லை, தொழில் இல்லை, நாங்கள் அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக வந்து நிற்கிறோம். ஐயா ஓஎஸ் மணியன் மீது வழக்கு இருந்தது, ஊழல் வழக்கு. அவங்க முறையீடு பண்ணாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எங்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. நாங்கள் முறையீடு பண்ணல, ஊழல் பண்ணல, காவிரி உரிமைக்காக போராடி சிறைக்கு போனோம். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக வழக்கில் வாங்கணும். எங்களை விட்டு நீங்க யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க? நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் ஐயா ஓஎஸ்எம்மோ ஐயா எஸ்கேவியோ இப்படிலாம் பேச மாட்டாங்க. தேர்தல் நெருக்கத்தில் பரப்புரை முடிஞ்சிடும். பரப்புரை முடிஞ்சு நம்பிக்கையாக இருக்குன்னு நாங்கள் வீட்டில் போய் படுத்துருவோம். அந்த கடைசி 2 நாளில் வீடு வீடாக வருவாங்க, காசு தருவாங்க. 2000 ரூபா வச்சுக்கோங்க, 5000 ரூபா வச்சுக்கோங்கன்ட்டு காசை கொடுத்து வாக்கு காசு தரக்கூடிய ஒருவன் அவன் திருடன் தானே ஒழிய, அயோக்கியம் தானே ஒழிய ஒருபோதும் மக்கள் சேவை ஆற்ற மாட்டான். ஓஎஸ் மணியனோ எஸ்கே வேதரத்னமோ, நான் பணக்காரன் இல்லை, பஞ்ச பராரி, கோட்பாட்டோடு கொள்கையோடு நேர்மையோடு சண்டை போட்டு என்னை வீழ்த்தி காட்டும். நான் அந்த தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை மனமும் வந்து வரவேற்கிறேன். நேர்மையா ஐயா எஸ்கேவி, நேர்மையா ஐயா ஓஎஸ் மணியை, நேர்மையா இந்த தேர்தலை வென்று காட்டுங்க. நீங்க வெற்றி பெற்று வந்தோம், நாங்க வந்து மாலை போடுறோம். வெல்ல முடியுமா? ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், சொந்த கட்சிக்காரனே போட மாட்டான். காசு கொடுத்து முறைகேடு செஞ்சு சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்து எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு காரில் போய் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி. என்ன கொடுமை தெரியுமில்ல? ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை திருத்திடலாம். ஒரு நாட்டில் அமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை திருத்திடலாம். ஒரு நாட்டில் அதிகாரி சரியில்லை, அந்த நாட்டை திருத்திடலாம். ஆனால் ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் செய்ய முடியாது. காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல, மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணும். மக்கள் ஊழல்வாதிகளா மாறிடக்கூடாதுங்கிறது. ஐயா நபிகள் நாயகர் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்பவரும் இதுவும் வாங்குவரும் இதுவும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகும். உன்னால் நேர்மையா வாழ முடியாதா? நெருப்பு துண்டை கையில் வைத்திருந்தால் எப்படி சூடு தாழாது கீழே போட்டு விடுவாயோ, அதே போல நேர்மையோடு உன்னால் வாழ முடியாதுங்கிறார். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நீ இந்த கட்டமைப்புக்குள்ள நகர்ந்தா
உன்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் லஞ்சம், ஊழல், முறைகேடு, நிர்வாக சீர்கேடு. மக்கள் ஆதரிக்க தொடங்கிட்டான். 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அன்பு மக்களே, தமிழ்நாடு முழுக்க வாக்குப்பதிவு நடக்குது. நாமக்கல் ராசிபுரத்தில் சாலையை மறைத்து மக்கள் போராட்டம் பண்றான். என்ன போராட்டம்? பக்கத்து தெருவுக்கு அதிமுக காசு கொடுத்தது, எங்க தெருவுக்கு காசு வரல, காசை வாங்கி கொடுங்கள். புரட்சிகர போராட்டம். ஆர்கே நகரில், சென்னை ஆர்கே நகரில் தாய்மார்கள் போராட்டம். டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தார். டோக்கன் இருக்கிறது, காசு வரவில்லை, காசை வாங்கி கொடுங்கள். இங்க நேர்மையா இருக்கான், உண்மையா இருக்கான் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்? தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டேன். பிழைக்க தெரியாத பையன். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆனா ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான், ஓஎஸ் மணியம் மாதிரி. மகராசன் எப்படி வாழ்றாரு? ஒரு வீடுக்கு 2 வீடை கட்டி வீட்டுக்கு எதுக்க வைக்க போற வச்சு மகராசனா வாழ்றாரு. அப்ப என்ன பிரச்சனை? மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனான். வாக்கேட்டு போனா எவ்வளவு தருவீங்க? இந்த சமூகம் வழங்குமா? நான் மாறாத வரை எது ஒன்றும் மாறாது. உன் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை எந்த மாற்றமும் நடக்காது. திமுக வந்தான் சரிதான், அதிமுக வந்தான் சரிதான். புதுசாக வந்திருக்க தாவேக்கான்னு ஒரு கட்சி. திமுக அதிமுக வர்றப்ப நல்லா வந்தான். திமுக வர்றப்ப மாநில சுயாட்சி அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னா அப்புறம் படுத்துட்டான். அதிமுக தொடங்குறப்ப எம்ஜிஆர் அண்ணாயிசம் என் கோட்பாடு, அண்ணாயிசம் தான் என் உயிர் அப்படின்னாரு. அப்புறம் அவரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இன்னைக்கு அதிமுக சொல்லவே தேவையில்லை. இங்கே திமுக அதிமுக இப்படி வந்த பிறகு கெட்டு சிரிஞ்சு போனேன். இவர் வரவே இல்லை, கெட்டு நாசமாக போயிட்டார். திமுக அதிமுக என்ன வித்தியாசம் தெரியும் இல்லை? திமுக காரன்ட்ட அதிமுக காரன்ட்ட கேள்வி கேட்டோம்னா பதில் தெரியாது, இவனுக்கு கேள்வியே புரியாது. நம்ம திமுக திட்டுறோமா ஆதரிக்கிறோமா ஒன்றும் புரியாது. ஆனால் ஒரு கட்சி நாட்டை ஆண்டணுமா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற. எதை விட்டு வர்ற? எதை விட்டு வர்ற? பொண்டாட்டிய, பிள்ளைய, நடுத்தரவில் விட்டு வர்றோம். எல்லாத்தையும் விட்டு வர்றேன். ஏய், அவரோட மகன் விஜயோட மகன் விஜய்க்கு வாக்கு செலுத்து வரா? நீ திரைப்படத்தில் பார்க்கிற விஜய் இல்லை, இவன் கேடுகட்ட சைக்கோ. நான் குருவி படம் வந்தப்ப முத காட்சி போய் திருத்திரமணியில் பார்த்துவிட்டு, பார்த்தது கூட இல்லை, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு உருவா சொன்னேன். ஆனால் நிஜத்தில் அந்த விஜய் இல்லை, இது வேற விஜய். கரூரில் 41 பேர் செத்து போகிறாங்க. விஜய் திட்டமிட்டு கொண்டாருன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. காலதாமதமாக வர்றாரு. அந்த காலதாமதத்தின் விளைவாக அடிப்படையான ஏற்பாடு பண்ணாதால அங்கே 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு கோபம். அதில் அந்த மரணம் தெரிந்தோ தெரியாமலோ என்னால் நடந்து விட்டது. நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், நான் வருந்துறேன் அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லலை. ஏன் என் மேலே பழிய போடுறீங்க? யாரு? அவருக்கு சம்பந்தமே இல்லையா 41 பேர் மரணம். அன்பு மக்கள் சிந்திக்கணும். நாமக்கல்ல 8:30 மணிக்கு காலைல படப்பிடிப்புன்னா விஜய் எத்தனை மணிக்கு போவார்? 7:30 மணிக்கு போய் அலங்காரத்தோடு ஒப்பனை போட்டுக்கொண்டு உட்கார்ந்துருப்பார். 12 மணிக்கு கரூர்ல படப்பிடிப்பு. எத்தனை மணிக்கு போவார்? 11 மணிக்கே போய் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ஒப்பனை போட்டு உட்கார்ந்துருப்பார். ஆனால் படப்பிடிப்புன்னா நேரத்துக்கு போகக்கூடிய விஜய் அவர்கள் பரப்புரை என்ற போது எதற்காக 7 மணி நேரம் காலதாமதமாக போனாரு? ஏன் போனாரு? அந்த காலதாமதம் திட்டமிட்டு செய்யப்படுது. அதன் விளைவாக 41 உயிர் போச்சுங்க. ஒருத்தர் 2 பேர்ல 41 பேர் செத்து போயிட்டார். ஆனா குறைந்தபட்சமான குற்ற உணர்ச்சி இல்லை. அண்ணன் சாட்டை துறைமுருகன் நான் களத்துக்கு போனோம். அங்கே இருந்த சடலங்களை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிச்சோம். அந்த காட்சியை மறக்க முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளையை பறிகொடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு உடல்ல உயிர் இல்லைன்னு ஐயோ எல்லாம் போச்சு என்ன உடலை காட்டி கதற காட்சியை பார்த்தா யாராவது ஒருவன் சாப்பிட முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? நாங்கள் உயிர் போச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்க கரூருக்கு ஓடணும். ஆனா கரூர்ல இருந்த விஜய் வீட்டுக்கு ஓடினார். யாரு மக்களுக்கான தலைவன்? யாரு? எந்த பிரச்சனைக்காக பேசியிருக்கிறவரு? எழுதி கொடுத்தா ஒப்பிப்பாரு. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன திமிரு, என்ன எழுத்தம்? என் அன்பு மக்களே, நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவன் நம்மோடு வாழ்ந்து இறந்து போனார்.
அந்த தலைவன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக உழைத்தார், மக்களுக்காக பாடுபட்டார். அடிமை இந்தியாவில் பிறந்தவர் 7 ஆண்டு காலம் சிறையிலே கடந்து வாழ்னார். சிறைன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி சிறை இல்லை. அன்னைக்கு சிறைக்குள்ள கழிப்பற வசதி கிடையாது. ஒரு சட்டி வச்சிருப்பான், அந்த சட்டில் தான் மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும். அது நாற்றம் எடுக்கும், அங்கேயே கொஞ்சம் சாப்பிடணும், அங்கேயே தூங்கணும். அன்னைக்கு சிறைக்குள்ள சும்மா இருக்க முடியாது, கல் உடைக்கணும், வேலை செய்யணும். அப்படி கொடுஞ்சிறை தன் இளமை காலத்தில் 7 ஆண்டு காலம் சிறையிலே கிடந்த வாடியவர் ஐயா நல்லக்கண்ணு. வெள்ளைக்காரன் தலைகளாக கட்டி தொங்க விட்டு மீச முடியை சுருட்ட வச்சு பொசுக்கி சித்திரதை பண்ண அடிமை இந்தியாவில் பாடுபட்ட தியாகி நல்லக்கண்ணு. சுதந்திரம் பெற்ற நாட்டில், மக்களாட்சி நாட்டில் 3 முறை தேர்தலில் போட்டி போட்டார். 3 முறை ஐயா நல்லக்கண்ணு. அந்த தேர்தலில் மக்கள் தோற்கடித்தார்கள். இந்த மக்களுக்காக நான் சிறைக்கு போன சித்திரவதைகளை எதிர்கொண்டேன். மக்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு புலம்பல. எனக்கு தேர்தல் பாதை ஒத்துறாது, நான் போராட்ட காலத்தில் நிற்கிறேன்ட்டு. அவரோட 80வது பிறந்தநாள் வருது. அன்பு மக்களே, 80வது பிறந்தநாளில் கட்சி ஒட்டு மொத்தமாக அந்த கட்சி 1 கோடி ரூபா பணத்தை திரட்டி கொடுக்குது. கொடுத்தவனா ஐயா நல்லக்கண்ணு சொல்கிறாங்க, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், மக்கள் சபைக்கு பயன்படுத்த திரும்ப கொடுத்தார். கடைசி வரை டிநகரில் ஒரு சாதாரண வீட்டில் இருந்தார். சாதாரண வீட்டில் 2-3 ஆண்டுக்கு முன்னாடி தகைசால் தமிழர்னு ஐயா நல்லக்கண்ணுக்கு விடுது தர்றாங்க. 10 லட்சம் பணம். 10 லட்சம் பணத்தை வாங்கி தன்கிட்ட 5000 ரூபாய் காசை போட்டு 10,05,000 ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் தர்றேன். பேரிடர் காலங்களில், வெள்ளம் வறட்சி போன்ற காலங்களில் இந்த பணம் மக்களுக்கு பயன்படட்டும் என்று தனக்கு கொடுத்த காசோடு 5000 ரூபாய் காசை போட்டு திரும்ப கொடுத்தார். அவர் இறந்து போனார். இறந்து போன பிறகு என்னை மெரினா கடற்கரை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லலை, எனக்கு பெரிய நினைவாலயம் கட்டுங்கன்னு சொல்லலை, பெரிய சமாதி கட்டுங்கன்னு சொல்லலை. என் உடலை அடக்கம் பண்ண வேண்டாம், மருத்துவ கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என் உடம்பை கொடுத்துட்றேன், மருத்துவ ஆராய்ச்சிக்கு என் உடம்பு பயன்படுத்தும்னு தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக உழைத்த மகத்தான தலைவன் நல்லக்கண்ணு. கற்பனை செய்ய முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கையான்னு. அந்த நல்லக்கண்ணு வாழ்ந்த நிலத்தில் தான் விஜய் போன்ற கயவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கட்சியில் எல்லா கட்சியும் தேர்தலில் போட்டி போடுது. தேர்தலில் போட்டி போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, விருப்ப மனு அப்படின்னு கொடுக்குறாங்க. விருப்ப மனுனா கட்சியில் யார் தேர்தலில் போட்டி போட விருப்பப்படுறாங்களோ அவங்க மனு வாங்கிட்டு போய் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். இதான் விருப்ப மனு. அந்த கட்சியில் விருப்ப மனு கொடுத்துருக்கான். 10,000 பேர் வாங்கியிருக்கான். 10,000 பேர் யாருன்னு பார்த்தா சரிபாதி பேர் கட்சிக்காரனே இல்லை. அப்புறம் ஏங்க வாங்கினீங்கன்னு கேட்டால், விருப்பப்படுறவன் வாங்குற மனு நாங்கள், நான் ரொம்ப விஜய் மேலே விருப்பப்படுறேன், வாங்கிட்டேன். மனுவை கொண்டாந்து எவனும் திரும்ப தரல, எடுத்துகிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. அதில் அந்த கட்சியோட ஒரு பொறுப்பாளர் சொல்கிறாரு, பொதுமக்கள் கூட வாங்கிட்டு போனாங்க, பொதுமக்கள் வாங்கி என்னடா பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன். கட்சியோட பொதுச்செயலாளர் சொல்கிறாரு, எங்கள் தளபதி நினச்சாருன்னா 4 தொகுதியில் போட்டி போடுவார், 4 தொகுதியில் போட்டி போட்டு நக்கிட்டு போயிடும், 2 தான் போட்டி போட முடியும். இப்போ கடைசியாக ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நாங்கள் ஒரு நீதிமன்றம் அமைப்போம். அந்த நீதிமன்றத்துக்கு அது பேர் என்ன, அஞ்சலைமாள் நீதிமன்றம் வைப்போன்ட்டார். நீதிமன்றத்துக்கு எங்கேயுமே இந்தியாவில் பேர் வைக்கப்பட்டதே இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தால் கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் திமுக வச்சிருவேன். ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் பேர் வச்சான்ல, நூலகம், பாலம், மருத்துவமனை எல்லாத்துக்கும் வச்சுட்டான். கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் வச்சிருவேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு யார் பேரும் வைக்க முடியாது. சட்டத்தை இயற்றிய அண்ணல் சட்ட மேதை அம்பேத்கர் பேர் கூட எந்த நீதிமன்றத்துக்கும் இல்லை. இது அடிப்படை அறிவு. ஆனால் அந்த கட்சி தலைவருக்கு நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் பேர் வைக்க முடியாது கூட தெரியல. ஆனால் நாட்டை ஆளணுமா நாம் திருந்தணும், நாம் உணரணும். நாம் திரும்ப நல்லா நடிக்கிறாரு, நல்லா ஆறாருன்னு வாக்கு செலுத்துனீங்க. இன்னைக்கு அதிகாரத்தின் நிழலத்தோட தாங்க ஒரு வார்டு கவுன்சிலர்களை தாவேக்க. ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு வீதிக்கு வர மாட்டேங்குது. வீதிக்கு வர்றதில்லை, போராட்டங்களில் பங்கேற்கிறதில்லை, மக்களுக்காக பாடுபடுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. அதிகாரத்துக்கு போனால் எடப்பாடி பழனிசாமியை புனிதராக்கி விட்டுருவான், ஸ்டாலின் தான் மகராசன் ஆக்கி விட்டுருவான். அவெல்லாம் பரவாயில்லடான்ட்டு. அதனால் உணர்ந்து தெளியணும். ஒரு மாற்றத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த பிள்ளைகள் மற்ற கட்சிகள் போல இல்லை. அரசியல் சாக்கடை என்றால் சத்தியமாக அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான் சீமானும் அவன் பிள்ளைகளும்.
நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. அன்பு மக்களே, திமுக எப்படி தொடங்கப்பட்டது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. அண்ணா முரண்பட்ட அண்ணா திராவிட கழகத்தை விட்டு வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் தனி இயக்கத்தை கட்டியெழுப்பினார். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேறினார், தனி இயக்கம், அது அதிமுக. அதே திமுக பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை. வைகோ வெளியேறினார், தனி இயக்கம், அது மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட ரெண்டு பேரும் கிடையாது, முரண்களில் பிறந்த இயக்கங்கள். இங்கே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக? தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிச்சாங்க. எதுக்காக? தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். எதுக்காக? தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரை தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை. தனிப்பட்ட ரெண்டு பேர் கிடையாது, சண்டையில் பிறந்த இயக்கமும் இல்லை. காலம் பிரசவித்தது, வரலாறு தந்த வாய்ப்பு. 2009 மே 18 நாளில் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான தமிழரை கொன்று முடித்து விட்டு துடிக்க படுகொலை செஞ்சான் சிங்கள ஓநாய் கூட்டம். லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து விழுந்தார்கள். 2009 மே 18 போர் முடிந்து விட்டது. அவ்வளவுதான், தமிழர்களை வீழ்த்தி விட்டோம். உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம். உங்கள் தாய் நிலத்தை கைப்பற்றி விட்டோம். உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு சிரித்தான் ராஜபக்சே. இலங்கை வீதிகளிலே சிங்கள ஓநாய்கள் ஆனந்த கூத்தாடியது. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூனை குறுகி போனார்கள். ஐயோ எல்லாம் போச்சேன்னு. தலைவர் பிரபாகரன் உடம்பு தெரியுதே, எல்லாம் போச்சேன்னு கதறினாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. மே 18 அந்த நாளில் தான் விடுதலை புலிகள் படைப்பில் இருந்த அக்கா இசைப்பிரியாவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அவள் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியக்கூடாது என்பதற்காக பிறப்பிற்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்ச கொடுமை நடந்தது. கை கட்டுகிற தூரத்திலே வைத்து தலைவர் பிரபாகரின் அன்பு மகன் பாலச்சந்திரனை படுகொலை பண்ணான். எல்லாம் முடிந்து விட்டது என்று உலகம் நினைத்தது. மே 18 2009 ஆண்டு எந்த நாளில் உலகம் நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்ததோ அதே மே 18 குறிவித்து உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்களை திரட்டி தமிழக இன உணர்வுகளை கட்டி எழுப்பி எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் யாதும் ஊரே யாவரும் கேடு என்று உலகத்தை நேசித்தோம், உறவனை கொண்டாடினோம். ஆனால் எங்கள் இனம் அழித்தொழிக்கப்படுகிற வேளையில் அதை காக்க மீட்க யாரும் இல்லை என்ற தவிப்போடு நாங்கள் தொடங்கிய இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது 19 வயசு, 34 வயசுல நிற்கிறேன் நான். இந்த 15 ஆண்டுகள பயணம் காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனி, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மிழ்த்து கோபுரம், ஸ்டெர்லைட், அணுவுல, அணுக்களி மையம், எல்லா சிக்கலுமே களத்தில் இருக்கோம். இதே வேதாரண்யம் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட போது அண்ணன் சீமான் களத்துக்கு வந்தார். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம்னு மக்கள் பாதிக்கப்பட்டப்ப மக்களோடு களத்தில் நின்றோம். மக்களுக்காக களத்தில் நின்று விட்டு நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்தோம். பொறுத்த நம்பிக்கையோடு வந்தோம். 2016 1 விழுக்காடு வாக்கு தான், சொற்பமான வாக்கு. நாம் தமிழர் கட்சி முடிந்து போனது. சீமான் பேசிய கோட்பாடெல்லாம் காலாவதியாகி போனது. தமிழ் தேசியம் வெல்லாது வீழ்ந்து விட்டது என்று கருதினார்கள். 1 விழுக்காடு வாக்கை பெற்ற கட்சி 8.2 உயர்ந்தது. தோத்த கட்சி, வெற்றி பெறாத கட்சி வளர்ந்ததாக இந்திய பிரளத்தில் வரலாறு இல்லை. ஆனால் வெற்றியை சுவைக்காத கட்சி மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது, வலு பெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கொள்கை கோட்பாடு. மக்களுக்காக சமரசம் இல்லாமல் உழைக்கிறோம். மக்கள் கொடுக்குற அங்கீகாரம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த மாநிலத்தில் அதிகாரத்தை பெறுவதற்கு உழைக்கிறோம். எல்லாம் சரி செய்யப்படணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள், எங்களை பாருங்கள். எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் தான். உங்கள் பிள்ளைக்கு வாக்களை தாருங்கள். விவசாயம் என்பது சின்னமல்ல, எண்ணம். மந்தேனி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கெடுத்தவன் போலன்னு விவசாயி இலக்கியங்கள் கொண்டாடுகிறது. உணவை படைத்த விவசாயி உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயியை போற்றுவதற்கு, தொழுவதற்கு விவசாயி சின்னத்திலே உங்கள் வாக்கை தாருங்கள். தமிழ் தேசிய இனம் எப்போது அரசியல் மீளெழுச்சி கொள்ளும்? தேர்தல் நாளன்று அதிகாலை எழுந்து போய் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி தேர்தல்
வாக்கு முடிவுகள் வர்ற நாளன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வருகிற அந்த தருணத்திலே விழுந்த இனம் மீண்டும் எழும். எந்த நூற்றாண்டில் யூதர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களோ, ஹிட்லரின் நாஜி படையால் கொன்றொழிக்கப்பட்டு உலகம் முழுக்க அகதிகளாக யூதர்கள் போனார்களோ, அந்த நூற்றாண்டிலே யூதர்கள் எழுந்து தனக்கான ஒரு நாட்டை கட்டி எழுப்பி விட்டார்கள். நாம் வீழ்ந்தோம், அழித்தொழிக்கப்பட்டோம், கண்முன்னே லட்சம் உறவுகளை சாகு கொடுத்தோம், காவிரி முல்லை பெரியாறு பாலார் என்று எல்லா உரிமைகளையும் காவு கொடுத்தோம். நாம் மீன் பிடிக்க போறோம், இதே வேதாரண்யம், இதே ராமநாதபுரம் மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், கொள்றான், கேட்க நாதி இல்லை. ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போறோம், கூலிக்கு மரவெட்ட போறோம் அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தக்காரர்கள் பழி சுமத்தி ஒரே நாளில் 20 பேரை கொள்றான், கேட்க நாதி இல்லை. இதே தூத்துக்குடியில் 13 பேர் கொன்றொழிக்கப்பட்டோம், கேட்க நாதியற்ற அடிமை இனமாக மாறி போனோம். வரலாறு தந்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார் பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசரை பற்றி கவியரசு கண்ணதாசன் சொன்னார், காலத்தின் கடைசி கருணை காமராசன். காலம் ஒரு முறை கடைசியாக கருணையிட்டு இருக்கிறது, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதிகளாக கூலியாக தென்னாப்பிரிக்கா வைரச் சுரங்கங்களில், மலேசியா ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக இருக்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் உழைத்து மாற்றி காட்டுவோம். இந்த தொகுதியின் சிக்கல்களை முழுமையாக தீர்த்து வைப்போம். மக்கள் மன்றத்திலே உரத்து குரல் எழுப்புகிற நாங்கள் சட்டமன்றத்திலே பேசி இந்த தொகுதியின் சிக்கல்களை தீர்த்து வைப்போம். நம்பி உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதிவரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம். இறுதியாக